ஹலோ, இன்னைக்கு ஆலோவேரா ஜெல் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆலோவேரா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட முள் இருக்கும் இல்லையா, ரெண்டு பக்கமும் அதை நைஃப்பில் வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆலோவேரா வந்துட்டு எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் அலோவேராவோட உள்ளே இருக்க சதையை எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் சதையை வந்துட்டு எடுத்து நல்ல ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்துட்டு அந்த சதையெல்லாம் வாஷ் பண்ணணும். உள்ளே இருக்கிற சதையை எடுக்கிறதுக்கு நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணுறதை விட ஸ்பூனில் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். எப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஸ்பூனில் வச்சு அந்த சதையை எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். நைஃப்பில் வரதை விட ஸ்பூனில் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதோட சதையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சு தான் ஆலோவேரா ஜெல் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இப்படி ஸ்பூன் வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்துடும். நைஃப்பில் கூட அங்கங்கே கொஞ்சம் கட் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக சதை எடுத்த பின்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த ஆலோவேராவை நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம சோடியம் பென்சோனேட் ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு ஒரு 0.2 to 3 grams வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரெஷ் ஜூஸாக தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கார்போமர் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். 0.5 to 1 grams ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கிளிசரின் வந்துட்டு ஒரு 5 ml ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 8 ml ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாய்ஸ்சரைசிங்காக தான் கிளிசரின் ஆட் பண்ணுறோம். இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஆலோவேரா ஜூஸ் வந்துட்டு ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டிஎம் வாட்டர் வந்துட்டு ஒரு 50 ml. ஓகே, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 6 hours வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க கார்போமர் வந்துட்டு நல்லா இந்த வாட்டர் கூட கரைஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஜெல் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 3 to 6 hours ஆகட்டும். ஒரு 3 hours வந்துட்டு ஆயிடுச்சு. இந்த கார்போமர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு வாட்டரோட. இப்போ இது கூட வந்து ப்ரொப்ளைன் கிளைகோல் வந்துட்டு ஒரு 3 to 5 ml ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுறப்ப மெஷர் பண்ணி ஆட் பண்ணுங்க. அடுத்து ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு Phenoxy Ethnol வந்துட்டு ஒரு 5 to 10 drops ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதில் முக்கியமான ஒன்று தான் ஆட் பண்ண போகிறோம். ட்ரை எத்தனால் அமைன். இது வந்து ஒரு 1 ml இல்லை 0.5 to ஒரு 1 ml ஆட் பண்ணால் போதும். இது எடுத்ததும் அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. ட்ராப் பை ட்ராப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணதுமே இந்த வாட்டர் வந்துட்டு ஜெல்லாம் சேஞ்ச் ஆகிடும்.
ரொம்ப ஆட் பண்ண வேணாம், ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும் போதே இந்த வாட்டர் வந்துட்டு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகிடும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண தான் இந்த வாட்டர் வந்துட்டு ஜெல் டைப்புக்கு சேஞ்ச் ஆகும். நமக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கார்போமரோட அளவை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டீ வந்துட்டு 1 ml, 0.5 to 1 ml. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜெல் வந்து ரெடி. நம்மளோட ஆலோவேரா ஜெல் ரெடி. இது வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இல்லை ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.